தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று. இந்த உலகத்திற்கு தேவன் உன்னையும் என்னையும் ஒளியாக வைத்திருக்கின்றார் என்றால் நீயும் நானும் இந்த உலகத்திலே பிரகாசிக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருமே கூட ஒரு விளக்கு. ஒரு சபை இருந்தது. அந்த சபைக்கு இருந்த பிரத்யேக குணம் என்னவென்றால், அந்த சபையிலே கரண்ட் இருக்காது, நோ லைட்ஸ். அதுதான் அந்த சபையின் தனித்துவம். அதே சமயத்தில் அந்த சபைக்கு போகிற ஒவ்வொருவரும் அந்த சபையில ஏறக்குறைய ஒரு 100 பேர் இருந்திருப்பார்கள். சபைக்குள்ளே எந்த விளக்கும் இருக்காது. எனவே ஒவ்வொரு சபை உறுப்பினரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், சபைக்கு போகிற போது ஒவ்வொருவரும் ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அப்படி விளக்கை எடுத்துக்கொண்டு போய் தங்களுக்கு முன்னால் வைத்தால், அப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கு முன்பாக விளக்கை வைக்கும் போது, வருகிறவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு விளக்கை வைக்கிற போது அந்த சபைக்குள்ள எத்தனை விளக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்க. 100 விளக்குகள். இப்ப அந்த சபைக்குள்ள எப்படி இருக்கும்? அது வெளிச்சத்தால் நிறைந்திருக்கும். ஏனென்றால் வருகிற ஒவ்வொருவரும் ஒரு விளக்கோடு கூட உள்ளே வந்திருக்கிறார்கள், ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அதன் விளைவாக அந்த ஆலயத்திற்குள்ள எங்கேயும் இருட்டு இல்லை, எல்லா இடமும் பிரகாசிக்கிறது. காரணம் என்ன? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்கை கொண்டு வந்ததினால. ஆனால் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருட்டாக இருந்தது, ஒரு மூலையில கொஞ்சம் இருளாக இருந்தது. காரணம் என்னவா இருக்கும்? வரவேண்டிய நபர் அந்நாளிலே வரல. சோ கவனிங்க, எப்போ அந்த இடத்திற்கு வரவேண்டியவர் அந்த இடத்திற்கு வரவில்லையோ, அந்த இடம் இருட்டினாலே நிரப்பப்பட்டிருந்தது. அப்போ பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னார். என்னவென்று தெரியுமா? நீங்கள் உட்கார்ந்திருக்கிற ஏரியால ஒரு இடம் இருட்டாக இருக்கிறது, அது இருளால் நிரம்பி இருக்கிறது. யாரோ ஒரு நபர் இருளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருப்பதினால்தான் ஆலயத்துக்குள்ளே இன்று இருட்டு ஏற்பட்டிருக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த நபர் ஏன் அன்று ஆலயத்துக்கு வரவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அவர் எங்கோ இருளுக்குள் இருக்கிறார். எனவேதான் அவர் வெளியே எங்கேயோ இருளில் இருப்பதினால்தான் அவருடைய இடத்திலே இன்று இருள் இருக்கிறது. நீ வெளியே இருளிலே வாழ்ந்தால் கவனி, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருளாக உருவாகும். வெளியே நீ வெளிச்சத்துக்குரியவனாக வாழ்வாய் என்றால் உள்ளேயும் நீ வெளிச்சத்துக்குரியவனாக இருப்பாய். இங்கே வெளிச்சத்துக்குரியவனாய் இருந்தால் வெளியிலும் கூட ஒளிக்கு உரியவனாய் இருப்பாய். அன்பு சகோதர சகோதரிகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும் என்றால், ஒளியால் நிரப்பப்பட்டிருக்கும் என்றால், இந்த ஆலயத்துக்குள்ளே நாம் எல்லோரும் ஒளி கொடுக்கிற போது அது எவ்வளவு நன்றாக இருக்கும். யார் யாருடைய இருதயமெல்லாம் பரிசுத்தத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறதோ, பரிசுத்தமான அவர்கள் எப்பொழுதும் பிரகாசிப்பார்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? கருப்பான கலர் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணாது. பண்ணுமாங்க? லைட்டை பிளாக் ரிஃப்ளெக்ட் பண்ணாது. சிவப்பு நிறமோ அல்லது நீல நிறமோ இப்படிப்பட்ட நிறங்கள் கொஞ்சம் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுமே தவிர முழுமையா அது ரிஃப்ளெக்ட் பண்ணாது. லைட்டை எந்த கலரால ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்க. வெள்ளையான நிறம் மட்டும்தான் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். வெண்மையான இருதயத்தை உடையவர்கள்தான் அந்த லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். சூரியனான, நீதியின் சூரியனான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குணநலன்களை யாரால் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் என்றால், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் மாத்திரம்தான் கிறிஸ்துவின் குணாதிசயங்களை இந்த உலகத்திற்கு ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ரிஃப்ளெக்ட் என்றால் பிரதிபலிக்க முடியும். ஒரு கருப்பான இருளான இடத்துல லைட்டை வச்சு பாருங்க, அது திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணவே பண்ணாது. ரெட் கலர் மேலேயோ ப்ளூ கலர் மேலேயோ அல்லது கிரீன் கலர் மேலேயோ வச்சு பாருங்க, அது கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆனா நீங்க ஒயிட்டான இடத்துல லைட்டை வச்சு பாருங்க, அது இமீடியட்டா ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஏனென்றால் வெண்மை ரிஃப்ளெக்ஷன் 100% அது இமீடியட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணும். உன்னுடைய வாழ்க்கைக்குள் பாவம் இருக்கும் என்றால் தேவனுடைய குணாதிசயங்களை, அதாவது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், இச்சை அடக்கம், சாந்தம், விசுவாசம், இதைவற்றில் கூட நீ உலகத்திற்கு காண்பிக்கவே முடியாது. ஆனால் தேவன் ஆசைப்படுகிறார் என்றால் நீயும் நானும் கிறிஸ்துவை கிரியைகளிலே காண்பிக்க வேண்டும். அப்படி கிறிஸ்துவை நம் கிரியைகளிலே காண்பிக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு நாள் ஒரு சபையிலே பாஸ்டர் கேட்டார், பரிசுத்தம் என்றால் என்ன? பரிசுத்தம் என்றால் என்ன? நேர்த்தியாய் ஆடை அணிந்தவர்கள் இருந்தார்கள்,
காஸ்ட்லியான ஆடை உடுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பரம ஏழையும் கூட அதே நேரத்திலே வந்து கொண்டிருக்கையில் இந்த காஸ்ட்லியான ட்ரெஸ் உடுத்தி இருக்கிறவங்க ரொம்ப நீட்டா ரெடியாகி வந்திருக்கிறவங்க எங்க அந்த ஏழை வந்து நம்ம பக்கத்துல கூட உட்கார்ந்துருவாரோன்னு நினைச்சு சங்கடத்தோட பாத்துக்கிட்டு இருக்கும்போது பாவம் அந்த ஏழை போய் ஒரு மூலையில அப்படியே உட்கார்ந்துக்கிட்டாரு. பேச மாட்டேங்கிறீங்களே, பரிசுத்தம் என்றால் என்ன? அப்ப அந்த ஏழை மனிதன் எழுந்து, ஐயா நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. உள்ளுக்குள்ள கிளீனா இருக்கிறது, அதைத்தான் பரிசுத்தம் என்று சொல்லுவோம் என்று சொல்லி இப்படி பார்த்து எவ்வளவு காஸ்ட்லியான ஆடை உடுத்தினாலும் எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்தாலும் அதில் இல்லைங்க பரிசுத்தம். ஆடையெல்லாம் அவ்வளவு சரியா இல்லைன்னாலும் எப்படிங்க பரம ஏழையா இருந்தாலும் உள்ளுக்குள்ள கிளீனா இருக்கிறவன் தான் தேவனுடைய பார்வையில பரிசுத்தன். தேவனுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, வாட் இஸ் ஹோலினஸ்? உள்ளே பரிசுத்தத்தோடு கூட வாழ்வதுதான். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உம்முடைய தூய தேவ வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே தூய்மையானதை கொண்டு வரும். தூய்மையான உம்முடைய வார்த்தைகள் எங்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய தூய தேவ வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிரமங்களுக்கு, கஷ்டங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? அதற்கு பின்னால் இருக்கிற உம்முடைய மேலான நோக்கம் என்ன? எதற்காக நீர் எங்களை பிழிகிறீரோ என்பதை தெரியப்படுத்துவது உம்முடைய தூய வார்த்தைகள்தான். பிழியப்படுகிற எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பரிபூரணமான ஆசீர்வாதங்களை ஆண்டவரே குடும்பத்திற்கும் இந்த உலகத்திற்கும் அது பகிர்ந்து கொடுக்கப் போவதாயிருக்கிறது. நாங்கள் 4 பேர் மத்தியில் இருக்கும் போதல்ல, தனிமையில் இருக்கும் போதும் கூட பரிசுத்தமாக வாழ வேண்டும். அப்பேற்பட்ட கிருபையை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்று கேட்டிருக்கிற இந்த தேவ செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதகரமாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், 10 பேருக்காவது ஷேர் செய்யுங்கள். அதோடு கூட உங்கள் மனப்பூர்வமான கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவனுக்கு சித்தமானால் மீண்டும் சந்திக்கலாம். ஷாலோம்.